மதுராந்தகத்தில் ஏரிகாத்தராமர் சன்னதிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஏரி, தற்பொழுதும் நாம் அந்த ஏரியை சேவிக்கலாம். இந்த ஏரிக்கும் ராமானுஜருடைய சரித்திரத்திற்கும் மிகச்சிறந்ததொரு தொடர்பு உண்டு. எப்படி நாம் வீரநாராயணபுரம் என்னும் காட்டுமன்னார் கோவில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஏரி சுவாமி ராமானுஜருடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு பங்களிப்பை செய்திருக்கிறதோ அதுபோன்று தான் இங்கே மதுராந்தகம் ஏரிக்கும் ஒரு பிரபாவம் உண்டு. இந்த தொடரிலேயே ராமானுஜர் இந்த திருத்தலத்திற்கு விஜயம் செய்த பொழுது, நாம் விஜயம் செய்யும் பொழுது பார்க்க போகிறோம், உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் சேவிக்க முடியாத பகவத் ராமானுஜருடைய அற்புதமானதொரு திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் சேவிக்க போகின்றோம். அதுவரையிலும் சற்று பொறுத்திருங்கள். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இந்த சரித்திரம் ராமானுஜருடைய ஆசிரியரான யாதவ பிரகாஷருடைய பூர்வ ஜென்ம முற்பிறவியில் நிகழ்ந்த சரித்திரம். காஞ்சி அரசனின் பெண் ஒரு பிரம்மரக்ஷசினாலே பீடிக்கப்பட்டு தன்னிலை இழந்தவளாக அவள் சுற்றித் திரிந்த பொழுது அவளை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தெரியாமல் யாதவ பிரகாஷர் திகைத்தார். தன்னுடைய மந்திர தந்திர பிரயோகங்கள் எதுவுமே எடுபடாமல் போனதைக் கண்டு இவர் வியப்பெய்தார். அப்பொழுது அந்த பிரம்மரக்ஷஸ் யாதவ பிரகாஷருடைய முற்பிறவியை குறித்து பேசியது, நீ மதுராந்தகம் ஏரியில் உள்ள ஒரு முள்புதரில் உடும்பாக பிறந்திருந்தா என்றது. எனில் இப்பொழுது தான் பெற்றிருக்கக்கூடிய நல்ல பிறவிக்கு என்ன காரணம்? எப்படி பெரும் பாவத்தை செய்திருந்தால் தானே அது போன்றதொரு பிறவி ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது தான் நல்ல நிலையில் ஒரு ஆசிரியராக, பெரும் பல்கலைக்கழகத்திற்கு தலைவராக, பல மாணவர்களுக்கு போதனை செய்பவராக, பல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவராக திகழ்வதற்கு யாரு காரணம் என்று யாதவ பிரகாஷர் விடவ, அதற்கும் அந்த பிரம்மரக்ஷஸ் பதில் சொன்னது, நீ தெரியாமல் செய்த ஒரு நற்காரியம் இப்பொழுது பலித்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு சமயம் திருவரங்க திருப்பதியில் இருந்து சில வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிப்பதற்காக இந்த வழியாக யாத்திரை செய்தார்கள். அந்த காலங்களில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக, ஏன் யாதவ பிரகாஷருக்கு முற்பிறவி என்றால் 1000க்கும் மேற்பட்ட வருடம், 1000க்கும் மேற்பட்ட வருடம். அந்த காலங்களில் தற்காலத்தில் இருப்பதை போன்ற வசதி வாய்ப்புகள் உண்டோ? நினைத்த பொழுது நினைத்த இடத்திற்கு நாம் சென்று விட முடியுமா? அனைவரும் பாத யாத்திரைகள் தான் செய்து வருவார்கள். ஆங்காங்கு குளம், ஏரி முதலானவைகள் இருந்தால் அதன் கரையில் தங்கி இளைப்பாரி அங்கே அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சமைத்து பகவானுக்கு திருவாராதனங்கள் செய்து அதை எம்பெருமானுக்கு கண்டுரள பண்ணி தாங்களும் உண்டு இளைப்பாரி செல்வார்கள். ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்றால் நாள் கணக்கில், ஏன் மாசக்கணக்கில், ஏன் வருடக்கணக்கில் கூட அந்த யாத்திரை தொடங்கும். அதுபோன்று திருவரங்க திருப்பதியில் இருந்து புறப்பட்ட சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமலை திருப்பதியாம் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக யாத்திரை செய்து இந்த வழியாக வந்தார்கள். வந்த பொழுது பயணக்களைப்பினாலே இங்கே அவர்கள் சற்று காலம் தங்கி இருந்தார்கள். கருணாகர பெருமாளையும் கோதண்டராமன் பெரிய பெருமாள் என்று புகழப்படக்கூடிய கோதண்டராம பெருமாளையும் சேவித்து பின்னர் ஏரிக்கரையில், ஏரியில் தீர்த்தாமாடி தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்து முடித்து பெருமானை சேவித்து பெருமானை திருவடி தொழுது அங்கேயே அந்த ஏரியிலேயே தங்களுக்கு தேவையான அன்னத்தை சமைத்து அவர்கள் தங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்யக்கூடிய மூர்த்தி, அதற்கு சாலக்கிராம மூர்த்தி என்ற பெயர். எந்த ஊருக்கு சென்றாலும் நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு செல்ல வேண்டும். நம் இல்லத்தில் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, எங்கோ வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், அந்த வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் குழந்தையை அழைத்துக் கொண்டு செல்வதா? சுவாமி, அங்கே போகும் இடத்தில் வசதி கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு யார் அல்லாடுவது? பேசாமல் குழந்தையை இல்லத்திலேயே வைத்து பூட்டி விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறோமோ? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும்
செல்லுமிடத்தில் எந்த வசதிகள் இல்லை என்றாலும், வாய்ப்புகள் இல்லை என்றாலும், அந்த குழந்தையை அழைத்து சென்று தேவையான சமயத்தில் அதற்கு ஆகாரங்கள் அளித்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதைப் போலத்தான் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய சாலக்கிராம மூர்த்தியை நாம் திருவாராதனம் செய்து குழந்தையை போல பாவிக்க வேண்டும். ஒரு குழந்தையை போல அந்த பெருமானை நாம் சேவிக்க வேண்டும். அந்தணர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள் தாங்கள் யாத்திரையாக வந்தவர்கள் இங்கே தங்கி தேவையான ஆகாரத்தை சமைத்து அந்த ஆகாரத்தை எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்து பிறகு அவர்களும் புசித்து அங்கிருந்து யாத்திரைக்கு சென்று விட்டார்கள். இங்கே ஒரு முட்புதர் இருக்கிறது, அதில் ஒரு உடும்பு வசிக்கிறது. இது எதுவுமே அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் காரியம் பெருமானை சேவிப்பது, யாத்திரை செல்வது. அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த புதரினுள் ஒளிந்து கொண்டிருந்த உடும்பு மெதுவாக வெளியே வந்தது. அவர்கள் சாப்பிட்ட மிகுதியான ஆகாரங்கள் ஆங்காங்கு சிதறி கிடந்தன. சாப்பிடும் பொழுது சிறிது சிதறும், சாப்பிட்டால் அந்த பாத்திரத்திலிருந்து சிறிது சிதறி இருக்கும். அதுபோன்று கையிலிருந்து சாப்பிடும் பொழுது அந்த இலையிலிருந்து சிறிது சிதறி இருக்கும். இப்படியாக ஆங்காங்கு ஆகாரங்கள் சிதறி இருந்தன. உடும்பானது அந்த ஆகாரத்தை சாப்பிட்டது. அப்படி சாப்பிட்டதனுடைய பயன், அதனால் ஏற்பட்டதொரு சுகிருத்த விசேஷம், நற்செயல், அந்த புண்ணியத்தின் பயனாக இன்றைய தினத்தில் இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜருக்கு பாடத்தை போதிக்கும் ஆசிரியராக பெருமை பெற்றவராக பிறந்திருக்கிறார். இது என்ன சுவாமி? ஆங்காங்கு மண்ணில் விழுந்து சிதறி கிடக்கக்கூடிய அன்னத்தை ஒரு உடும்பு சாப்பிட்டது. சாப்பிட்டதனால் அடுத்த பிறவியில் யாதவ பிரகாசராக பிறந்தது, பெரும் சாஸ்திர வல்லுநராக பிறந்தது என்றால் ஒன்றும் நம்ப முடியவில்லையே. என்ன பெரிய விசேஷம்? நாம் தான் தினந்தோறும் ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். ஏன் ஏகாதசி முதலான புண்ணிய தினங்களில் கூட நம்முடைய வாய்க்கு கட்டுப்பாடு என்பது கிடையவே கிடையாது. இதனால் நமக்கு புண்ணியம் வளர்கிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை சுவாமி. ஆழ்வார் சாதிக்கிறார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. எது ஆகாரம்? எதை சாப்பிட வேண்டும்? கண்ணன் பகவத்கீதையில் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறான். தே புஞ்சந்தி அகம் பாபாகா ஏ பசந்தி ஆத்மகாரணாத். அர்ஜுனா, தங்களுக்கு என்று எவர்கள் அன்னம் சமைக்கிறார்களோ அவர்கள் அன்னத்தை சாப்பிடவில்லை, பாபத்தை சாப்பிடுகிறார். நாம் நம்முடைய இல்லங்களில் தளிகை செய்யும் பொழுது, தளிகை என்றால் சமையல் என்று பொருள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சமையல் என்று சொல்லுவது இல்லை, தளிகை என்று சொல்லுவார்கள். அப்படி செய்யும் பொழுது ஒரு சிறிது காலம் 20 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் கூட பெரியோர்கள் தங்கள் இல்லங்களில் அந்த தளிகை செய்யக்கூடிய காலத்தில் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணனுக்கு நலஹா கிருஷ்ணஸ்ய என்று சொல்லித்தான் அரிசியை அங்கே பாத்திரத்தில் சேர்ப்பார்கள். தங்களுக்கு என்பதாக அது சமைக்கப்படுவது இல்லை. எம்பெருமானுக்கு திருவாராதனம், எம்பெருமானுக்கு நாம் கண்டருள பண்ணுகிறோம். கண்டுருள பண்ணுவது என்றால் அவருக்கு நிவேதனம் செய்வது, கொண்டருள பண்ணுவது என்றால் அவர் சாப்பிடுவது. அவனோ உலகமுண்ட பெருவாயன். அவன் இப்பொழுது சாப்பிட ஆரம்பித்தால் நம்மை போன்றவர்கள் அவனுக்கு அன்னமிட முடியாது. கோவர்தன மலைக்கு பெரும் பெரும் பிரசாரங்களை மலைமலையாக குவித்து திருவாய்ப்பாடியில் அனைவரும் அமுது செய்வித்த பொழுது அந்த மலைக்கு அந்தராத்மாவாக விஷ்ணு பர்வதானாம் அதிபதி என்று அந்த மலைக்கு அந்தராத்மாவாக இருந்த கண்ணன் அனைத்தையும் உண்டான் என்கின்றன புராணங்கள். ஆகையால் பெருமானுக்கு நிவேதனம் செய்கிறோம், பெருமானுக்கு கண்டருள பண்ணுகிறோம். அப்படி அவனுக்கு கண்டருள பண்ணி நாம் பிறகு சாப்பிட வேண்டும். அதிலும் இல்லத்தில் பெரியோர்கள் இருந்தார்களேயானால் முதலில் அவர்கள் சாப்பிட்டு பிறகு நாம் சாப்பிடுவதற்குத்தான் பாகவத பிரசாதம் என்பது பெயர். பாகவத பிரசாதம் என்றால் முதலில் பெரியோர்கள் புஜித்த பிறகு நாம் உண்ண வேண்டும். இங்கே சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருவரங்க திருப்பதியில் இருந்து கிளம்பி திருமலைக்கு யாத்திரை செல்லும் வழியில் அங்கே மதுராந்தகம் ஏரியில் தாங்கள் தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை முடித்து பெருமானை திருவடி தொழுது தங்கள் பெருமானுக்கு திருவாராதனங்கள் செய்து அந்த பெருமானுக்கு சமைத்த அன்னத்தை நிவேதனம் செய்து அவர்கள் உண்டு இளைப்பாரி சென்றார்கள் அல்லவா,
அப்பொழுது அவர்கள் உண்ட மிகுதி பாகவத பிரசாதமாய் ஆங்காங்கு இறைந்து கிடந்தது. அதனை முற்பிறவியில் உடும்பாக இருந்த யாரவ பிரகாசர் உண்டதினால் அவருக்கு தற்பொழுது நல்லதொரு பிறவி உண்டாகி இருக்கின்றது. ஆனால் இந்த பிறந்த பயனை அவர் அறியவில்லையே. அன்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டும், பின்னர் நாம் சாப்பிட வேண்டும். சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது உப்பாக இருக்கிறதா, காரமாக இருக்கிறதா, புளிப்பாக இருக்கிறதா என்று உள்ளங்கையில் கொட்டி நாம் உறிஞ்சினோமேயானால் அவர்கள் பாபத்தை தான் சாப்பிடுகிறார்களே தவிர்த்து பிரசாதத்தை சாப்பிடவில்லை. யாரவ பிரகாஷருடைய இந்த சரித்திரம் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் என்றுமே உரையட்டும். சரி, இப்பொழுது இந்த பிசாசு பிரம்மரக்ஷஸ் யாதவ பிரகாஷரின் பூர்வ ஜென்மத்தை சொல்லிவிட்டு அதன் பின்னர் சொன்னது, நானும் அப்படித்தான் முற்பிறவியில் நல்லதொரு அந்தரனாக பிறந்தேன், யாகங்களையும் யஜ்ஞங்களையும் செய்தேன். ஆனால் கேவலம் டாம்பீகத்திற்காக செய்தேன். மற்றவர்கள் என்னை பார்த்து கொண்டாட வேண்டும், புகழ வேண்டும், போற்றி பேச வேண்டும் என்பதற்காக செய்தேன். நல்ல எண்ணத்துடன் செய்யவில்லை, தீய எண்ணத்துடன் செய்ததினாலே நான் செய்த சத்காரியம் முற்று பெறாமலேயே மரணமடைந்தேன். அந்த பாபத்தின் பயனாக இப்பொழுது பிரம்மரக்ஷஸாக திரும்ப வருகிறேன். ஆனால் யாதவ பிரகாஷரே, உம்முடைய மந்திர தந்திர வித்தைகள் எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது. என்னுடைய பாவத்தின் பிறவிக்கு விமோச்சனம் என்பதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீரானால் இப்பொழுதே அரசனின் மகளின் உடலை விட்டு நான் நீங்கி விடுவேன். ஏனென்றால் எனக்கும் நற்கரை கிடைக்கும். ஆனால் அதனை செய்வதற்கு நீர் தயாராக இருக்கிறீரா? நான் சொல்வதை உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அந்த பிரம்மரக்ஷஸ் கேட்டது. யாதவ பிரகாஷர், இது என்ன? என்னுடைய மந்திரங்களுக்கு கட்டுப்படாத இந்த பிரம்மரக்ஷஸ் வேறு எதற்கு கட்டுப்படும் என்று திகைப்புடன் காத்திருந்தார். நாமும் அதே நிலையில் தான் காத்திருக்கிறோம். ஓர்